ஒரு வாணலில் அரை கப் அளவுக்கு ரவையை நல்லா சூடாக கொஞ்சம் மொறுமொறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, தீய விட்டுறக்கூடாது. தொட்டு பார்த்தா நல்லா சூடாக மொறுமொறுப்பாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் அடுப்பில் எடுத்துகிட்டு வாணலில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகை வந்துட்டு 1 பாதியமாக நசுக்கி சேர்த்துக்கணும். மிளகு உப்புமா அப்போ தான் காரமாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது கூடவே 4 முந்திரி பருப்பு வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி, 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகா அதை சேர்த்து வதக்கிட்டு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா 1/2 கப்பு கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது வறுத்த ரவையை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கையால் ரவையை கொட்டிக்கிட்டு இன்னொரு கையால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு உப்புமா கட்டி தட்டாமல் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வரும்போது ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அடுப்பில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு, அதாவது ரவை வந்துட்டு தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா குக் ஆகிற வரைக்கும் மூடி வைக்கணும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி குக் ஆனதுக்கப்புறமா கரண்டியெல்லாம் நல்லா அடியெல்லாம் எடுத்து விட்டு வானலில் ஒட்டாமல் வர வரைக்கும் கிண்டணும். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்ததும் இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான மிளகு உப்புமா ரெடி. உங்களுக்கு கோல்டு இருக்க போது சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.